ஹாய் வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். மச்சான் இங்கே தான்டா சென்னை பஸ் இருக்கும். அதோ பாருடா பொண்ணுங்க அங்கே இருக்காங்க, வா. நிலா, ஒரு நிமிஷம் அவங்ககிட்ட பேசணும். இங்கே பாரு அகிலன், அவளுக்கு ஆல்ரெடி ரொம்ப உடம்பு முடியல. அவள் ஊருக்கு போட்டோம், எதுவாக இருந்தாலும் நான் அப்புறமா வந்து பேசிக்கலாம். இல்லை அஞ்சு, நான் ஒரு சாரி மட்டும் கேட்டு போய்ட்றேனே. வேணாம் அகிலன், சொன்னால் புரிஞ்சுக்கோ. அஞ்சு என்னடி ப்ளீஸ் கொஞ்சம் போயேன், ஏதோ ஒன்று பண்ணிட்டு போ. வாங்கடி நம்ம போகலாம். என்னால் நிற்க முடியல, உட்காந்துக்கலாமா? நீ உட்காரு நிலா. என்ன சொல்லுங்க நிலா. நான் வேணும்னு பண்ணல, தெரியாமல் தான் நடந்துருச்சு. எனக்கு தெரியும் நீ தெரிஞ்சு பண்ணலை அப்படின்னு. உன் வாட்சில் தான் என் ஷால் மாட்டுச்சுன்னு எனக்கு தெரியும். தெரியும்ல, அப்போ அதை அப்படியே பிரின்ஸுக்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. 2 பேருக்கும் பனிஷ்மெண்ட் வந்திருக்காதுல்ல. இல்லைப்பா, அவங்க நீ ஹாஸ்டல் வந்ததுக்கே உன் மேலே ரொம்ப கோவமாக இருந்தாங்க. என்ன தான் நான் உண்மையே சொல்லியிருந்தா கூட அவங்க ஒத்துருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக உன்னை பனிஷ் பண்ணியிருப்பாங்க. அப்படி பண்ணியிருந்தாலும் என்ன தானே காலேஜ் விட்டு அனுப்பியிருப்பாங்க. உனக்கு இவ்வளோ பனிஷ்மெண்ட் இருந்திருக்காதுல்ல. இன்றைக்கி தேவையில்லாமல் உனக்கு உடம்பு முடியாமல் போச்சுல்ல. உன்னை அனுப்பிட்டா அப்புறம் உன் மூஞ்ச நான் எங்கே போய் பார்க்குறதா? உனக்கு சரியாக தான் கேட்டுச்சு. இல்லை, உன்னை காலேஜ் விட்டு அனுப்பிட்டா உன் மூஞ்ச பார்க்க நான் உன் ஊர் வரைக்கும் வர முடியாதுல்ல. நிலா, நீ சொல்கிறது எனக்கு புரியலண்ணா. யோசிச்சுட்டு இங்கேயே உட்கார, எனக்கு பஸ் வந்துருச்சு, நான் போகிறேன். ஏய், என்னன்னு கிளியராக சொல்லிட்டு போனிலா. நிலா நில்லு. அண்ணா, பெருங்குளத்தூருக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க. 600 கொடுமா. இந்தாங்கண்ணா. ஓகே. சீட் நம்பர் 6மா? ஓகேண்ணா. நிலா நில்லு நில்லு நில்லு. தம்பி, முதல்ல நீ நில்லுப்பா. எங்கே போகிற? டிக்கெட் வாங்கு. அந்த பொண்ணு எந்த ஊர்னா போகுது? அந்த பொண்ணு சென்னை பெருங்குளத்தூர் போகுது. அப்போ அதே டிக்கெட் எனக்கும் கொடுங்க. அப்போ நீ முதல்ல 600 கொடுப்பா. இந்தாங்கண்ணா. இந்தா சீட் நம்பர் 7 போ. ஓகேண்ணா. டே மச்சான், என்னடா இவனும் பஸ்ஸில் ஏறிட்டான்? இப்போ இவன் எங்கடா போகிறான்? அவன் ஒன்றும் சின்ன குழந்தைல, போனால் அவனுக்கு திரும்பி வர தெரியும். அவங்க வேலையை அவங்க பார்ப்பாங்க, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். அஞ்சு, தேவையில்லாமல் நீ பேசாத. கண்ணா, கொஞ்ச நேரம் சும்மா இருடா. நான் என்னடா பண்ணேன்? அவள் தான்டா எப்பவுமே திமிரா பேசுகிறா. அமைதியாக இருடா. என்ன ஆதி, நம்ம இப்படியே சண்டை போட்டுட்டு இங்கேயே நிற்க போகிறோமா? இல்லை அஸ்வினி, போகலாம். ஆட்டோ ஸ்டாண்ட் அந்த பக்கம் தானே. ஆட்டோ வேணாம் ஆதி. அப்புறம் அந்த டாட்டா மேஜிக் இருக்குல்ல, அதில் போகலாம். எல்லாருமே போகலாம். மச்சான், அந்த அண்ணா ஹாஸ்டல் வராரான்னு கேளுடா. மச்சான் தினேஷா, இங்கே ஏதோ தப்பாக இருக்குல்ல. என்னடா தப்பாக இருக்குது? எனக்கு தெரிஞ்ச ஹீரோ அவுட்டு பஸ்ஸில் ஏறின உடனே. நம்ம செகண்ட் ஹீரோவும் அவுட் ஆகிடுவாரோ? என்னடா சொல்கிற? என்ன நடக்குது? நாளைக்கு பார்க்கலாம் வாங்க.